ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த லாஸ்ட் ஆப்ரேட்டரான டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, நம்ம அந்த லாஸ்ட் இஃப் எல்ஸ் வீடியோவில் வந்து இஃப் எல்ஸோட ஒரு சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். அதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ். இப்போ இந்த இஃபல்ஸுக்கு நம்ம 1 2 3 4 5 6 ஒரு நார்மலான இஃபல்ஸுக்கே நம்ம ஒரு 6 to 7 லைன் எழுதுறோம். இஃப் ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்தால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் வந்து எனக்கு ஏ பிரிண்ட் ஆகு. எல்ஸாக இருந்தால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எனக்கு பி பிரிண்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த நார்மலாக ஏ கிரேட்டர் தேன் பி இல்லைனா பி கிரேட்டர் தேன் ஏ இது கண்டுபிடிக்க நம்ம இஃபல் ஸ்டேட்மெண்ட் எத்தனை 1 2 3 4 5 6 லைன் எடுக்குது. ஸோ இப்போ டெர்னரி ஆப்ரேட்டர் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா இந்த 6 லைனை வந்து நம்ம ஒரே லைனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ அதுக்கான ஒரு சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்று கொடுத்துட்டு கொஷின் மார்க் செக் பண்ணுவோம். ட்ரூவாக இருக்க வேல்யூ இஸ் டு ஃபால்ஸாக இருக்க வேல்யூ. ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை ட்ரூ இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அதே கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ் இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ கிரேட்டர் தேன் பி கொஷின் மார்க், அதுக்கு வந்து பெருசாக இருந்தால் ஏ பிரிண்ட் பண்ணு, சிறுசாக இருந்தால் பி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்த்தாச்சு. அது ஒரு ப்ரோக்ராமாக பார்ப்போம். ஓகே, வழக்கம் போல் ஒரு ஏன்ற இன்டிஜர் நான் எடுத்துக்கிறேன். ஏ வந்து 10, இன்ட் பி வந்து நம்மளுக்கு 20. நம்ம ஒரே லைனில் கொடுத்தா ப்ரோக்ராம் இன்னும் சிறுசாக இருக்கும். பி இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, இப்போ இன்ட் மேக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஏ கிரேட்டர் தேன் பி செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஏ பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பி பிரிண்ட் பண்ண ஒரு செமிகோலன் பிரிண்டர் ஆஃப் மேக்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து பி பிரிண்ட் ஆகணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பி 20, ஸோ 20 பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே நம்ம இதை வந்து 120 கொடுத்து 20 கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஏ பெருசு, ஸோ நம்மளுக்கு ஏ பிரிண்ட் ஆகணும். ஏவும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு இப்படி பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ வந்து ஒரு 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதே வந்து மேக்ஸ்னே இருக்கட்டும். ஏ பர்சன்டேஜ் 2 equal to 0வா செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் ஈவன், ஃபால்ஸாக இருந்தால் ஆட். இப்போ நம்ம ஏவை வந்து மாடுலஸ் பண்ணுறோம். மாடுலஸ் பண்ணி மாடுலஸ் ஆஃப் 2 பண்ணுறோம். 2 பண்ணி அது 0வோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈவன், இல்லாட்டி ஆட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். நீங்கள் சாரி, இங்கே வந்து நான் வந்து இன்ட் மேக்ஸ்ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங். ஓகே, நம்மளுக்கு வந்து 10ன்றது ஈவன், ஸோ நம்மளுக்கு ஈவன்றது பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம அது 10க்கு பதிலாக 69 கொடுப்போம். இது ஒரு ஆட் நம்பர், ஸோ நம்மளுக்கு ஆடு அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரில் நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜராக இருந்தால் நம்ம கோட்ஸ் கொடுக்க வேணாம், ஸ்ட்ரிங்காக இருந்தால் நம்மளுக்கு கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா ஒரு இஃபல்ஸ் ஆப்ரேட்டரோட ஒரு ஸ்மால் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ.